சமூக ஊடகவியலாளர், சமூக பொறுப்பாளர், அவரோடு இன்னொரு தோழி சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வச்சு கையை ஒடிச்சுக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன? இதுதான் அப்புறப்படுத்துதலா? இதுக்கு என்ன பதில் இருக்கு உங்கள்கிட்ட? அரசுக்கு வக்காலத்து வாங்காதீங்க. 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டாங்களா ஓராண்டுக்கு பேசுறதுக்கு? ஆமாம், 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேற ஏன் போன்ற இடம் தெரியாத இடங்களிலும் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள். இதை விட இன்னொரு கொடுமை இருக்கு. போராட்டக்காரனுடைய கைபேசியிலே வழிப்பறி செய்திருக்கிறது காவல்துறை. கேளுங்க. இல்லை பிடிங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, என்ன தேவை இருக்குது காவல்துறைக்கு? மொண்டாட்டி உள்ளிக்கு போன் இருந்திருக்காது. போன் வாங்கினா 30,000 மேலே தானே வாங்க முடியும். ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி ஒவ்வொரு நாளும் கண் விழித்து வீதியை கூட்டுகிற எம் தேசிய மக்களுக்கு வைத்திருந்த கைபேசியை வழிப்பறி செய்திருக்கிறது காவல்துறை. அவங்க மேல எல்லாம் வழக்கு போடணும்னு சொல்றேன். எதுக்காக நீங்கள் கைபேசியை வழிப்பறி செஞ்சீங்க, கொள்ளையடிச்சிருக்கிறீங்க? அது மட்டும் இல்லைங்க, கூட்டத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் வைத்திருந்த பணங்களை பிடிங்கி இருக்கிறார்கள். என்ன அயோக்கியத்தனம் இது! அதிகார திமிர்த்தனம். பெண்களை எப்படி ஆண்கள் போலீஸ் கைது செய்ய முடியும்? பெண்களை எப்படி கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போக முடியும்? பெண்களுடைய சேலையை பிடிச்சி இழுத்து தரதரன்னு தரையில இழுத்து கொண்ட பேருந்துல எப்படி ஏற்ற முடியும்? இதுதான் உங்களுடைய